முடித்த அடுத்த கையுடன் தொகுதி பங்கீடு முடித்த அடுத்த நாளே தற்போது அதிமுக தரப்பிலிருந்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. நேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ததன் மூலமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருந்தது அதிமுக. இந்த நிலையில் 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? 23 பேர்ல யாரெல்லாம் முக்கிய நபர்கள் இடம்பெற்றிருக்காங்க? இதனுடைய பின்னணி என்ன? அதாவது நம்ம இன்றைக்கு காலையிலேயே செய்தியாக பதிவு செய்திருந்தோம். இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது அதிமுக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியாக 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலில் முதல் வேட்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார். எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்றும், கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது அதிமுக. மூத்த நிர்வாகிகள் கொண்ட அந்த பட்டியலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர், அவர் திண்டுக்கல் தொகுதியில் இருந்து போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம் தொகுதி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான நத்தம் விஸ்வநாதன் அந்த தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் இருந்தும், அதே போல கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியில் இருந்தும், கட்சியினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் தொகுதியில் இருந்தும் போட்டியிடுவார்கள் என்றும், கட்சியின் மற்றொரு துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியில் இருந்தும் போட்டியிட இருப்பதாக தற்போது பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மொத்தமாக 23 பேர் கொண்ட, அதாவது குமாரபாளையத்துல முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும், தொண்டாமுத்தூர் தொகுதியில் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி அவர்களும், அதே போல அதிமுகவினுடைய மிக முக்கிய முகமாக முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படியாக இந்த வேட்பாளர் பட்டியல் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் இருந்தும், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியில் இருந்தும், திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலிருந்தும், நத்தம் தொகுதியிலிருந்து நத்தம் விஸ்வநாதனும், தொண்டாமுத்தூர் தொகுதியிலிருந்து SP வேலுமணியும், குமாரபாளையம் தொகுதியிலிருந்து தங்கமணியும், ராயபுரம் தொகுதியிலிருந்து D ஜெயக்குமாரும், மயிலம் தொகுதியிலிருந்து CV சண்முகமும், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு போட்டியிடுவதாகவும், பாலக்காடு தொகுதியில் KP அன்பழகன் முன்னாள் அமைச்சர் அவரும், நன்னிலத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் R காமராஜும், அதே போல வேதாரண்யம் தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சர் OS மணியனும், விராலிமலை தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கரும், கோவில்பட்டி தொகுதியிலிருந்து கடம்பூர் C ராஜு அவர்களும், அதே போல திருமங்கலம் தொகுதியிலிருந்து RP உதயகுமார் அவர்களும், சிவகாசி தொகுதியிலிருந்து KT ராஜேந்திர பாலாஜி அவர்களும், மதுரவாயில் தொகுதியிலிருந்து பெஞ்சமின் அவர்களும், கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தியும், திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து VV ராஜன் செல்லப்பா அவர்களும், அதே போல KC கருப்பண்ணன் முன்னாள் அமைச்சர் பவானி தொகுதியில் இருந்தும், KC வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியில் இருந்தும், கரூர் தொகுதியிலிருந்து MR விஜயபாஸ்கரும், அரியலூர் தொகுதியிலிருந்து தாமரை S ராஜேந்திர முன்னாள் அரசு கொரோனா அவரும் போட்டியிடுவார்கள் என்று அதிமுக தரப்பில் தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார். இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று
காலையில் நாம் செய்தியாக பதிவு செய்திருந்தோம். அதன்படியாக தற்போது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதிமுக தலைமை. அதன்படியாக இன்றைய தினத்தில் தனது பரப்புரையை மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சுற்றுப்பயணம் சென்றிருந்த தொகுதிகளில் பட்டியலை வெளியிட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மீண்டும் ஒரு முறை 23 வேட்பாளர்களையும் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் இருந்தும், வேப்பநகர் தொகுதியிலிருந்து KP முனுசாமியும், திண்டுக்கல் தொகுதியிலிருந்து திண்டுக்கல் சீனிவாசனும், நத்தம் தொகுதியிலிருந்து நத்தம் இரா விஸ்வநாதனும், தொண்டாமுத்தூர் தொகுதியிலிருந்து SP வேலுமணியும், குமாரபாளையத்திலிருந்து தங்கமணியும், ராயபுரம் தொகுதியிலிருந்து D ஜெயக்குமாரும், மயிலம் தொகுதியிலிருந்து CV சண்முகமும், மதுரை மேற்கு தொகுதியிலிருந்து செல்லூர் ராஜு, பாலக்கோடு தொகுதியிலிருந்து KP அன்பழகனும், நன்னிலம் தொகுதியிலிருந்து காமராஜும், வேதாரண்யம் தொகுதியிலிருந்து OS மணியனும், விராலிமலை தொகுதியிலிருந்து C விஜயபாஸ்கரும், கோவில்பட்டி தொகுதியிலிருந்து கடம்பூர் C ராஜுவும், திருமங்கலம் தொகுதியிலிருந்து RB உதயகுமாரும், சிவகாசி தொகுதியிலிருந்து KT ராஜேந்திர பாலாஜியும், மதுரவாயல் தொகுதியிலிருந்து பெஞ்சமினும், கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து அக்ரி S கிருஷ்ணமூர்த்தியும், திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து VV ராஜன் செல்லப்பாவும், பவானி தொகுதியிலிருந்து KC கருப்பண்ணன், ஜோலார்பேட்டையிலிருந்து KC வீரமணி, கரூர் தொகுதியிலிருந்து MR விஜயபாஸ்கர், அரூர் தொகுதியிலிருந்து தாமரை S ராஜேந்திரன் ஆகியோர் 23 வேட்பாளர்களாக முதற்கட்ட பட்டியலை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டிருக்கிறார். சுபாஷ், இதுல இன்ட்ரெஸ்டிங்கா CV சண்முகம் தொகுதி மாறி இருக்காரு. மயிலம் தொகுதியிலிருந்து போட்டியிடுறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜக குறிவைத்து கேட்டதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதியை அதிமுகவே தக்க வச்சுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே ஹெவிவெயிட்ஸ் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் இதில் இடம்பெற்றிருக்காங்க பெரும்பாலான பட்டியலில். இதில் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அதே கடந்த காலத்தில் போட்டிட்டு அதே தொழில் தான் போட்டிடுறாங்களா? இதில் மாற்றத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய தொகுதிகள் ஏதாவது இருக்குது, கவனம் பெற வேண்டியதாக இருக்கா? அதாவது எப்பொழுதுமே நான் இருந்தாலும் நம்ம இருக்கிற வரையும் நான் போட்டியிடக்கூடிய தொகுதி ராயபுரம் என்று சென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சபாநாயகருமான ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிய போல அவர் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு இருக்கிறார். CV சண்முகம் மட்டும்தான் தொகுதி மாறி இருக்கிறார். விழுப்புரத்திலிருந்து மயிலம் தொகுதி. மயிலம் இப்பொழுது பாமகவினுடைய தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் அதிமுக தன்வசம் வைத்துக் கொண்டு தேர்தலில் களம் காண வேண்டும் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்னு, இப்ப CV சண்முகம் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கிறார். தற்போதைய ராஜ்யசபா மெம்பராகவும் இருக்கக்கூடிய அவர் மயிலம் தொகுதியிலிருந்து போட்டியிடுறார் என்ற ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல மற்ற இதெல்லாம் ஏறக்குறைய ஒண்ணுதான். நன்னிலம் தொகுதியிலிருந்து காமராஜோடைய தொகுதின்னு தெரியும், வேதாரணி OS மணியனுடையதுன்றது தெரியும், ராலிமலை C விஜயபாஸ்கர் கடந்த 4 முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்றும் தெரியும். அதே போல கோவில்பட்டி கடம்பூர் ராஜுடைய தொகுதி என்பது தெரியும். போன முறை அந்த தொகுதியில் அதாவது 2021 அவரும் DTV தினகரனும் எதிரெதிரே போட்டியிட்ட தொகுதி என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. திருமங்கலம் எப்பொழுதும் போல RB உதயகுமார் மீண்டும் அவரது தொகுதியாக